இதுக்குள்ளதாங்க நிறைய அர்த்தமே இருக்குது. ஆண்டவர் மஸ்ட் ஜெபம் பண்ணிட்டு வந்து நீங்க 1 மணி நேரம் முழிக்க கூடாதான்னு கேட்டார். 2வது அவர் ஜெபம் பண்ண போறாரு, திரும்பி வராரு, திரும்பி வந்து அவங்கள்ட்ட சொல்றாரு, நீங்க என்ன நித்திரை பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்க நித்திரை மயக்கமா இருக்கிறீங்களே. இன்னைக்கு அவர்களுடைய கண்கள் மிகவும் நித்திரை மயக்கமா இருந்தது அடைந்திருது. தங்கள் மறுமொழி அவங்களால பேசவே முடியல. ஆஷ் வெனஸ்டேனா என்னது அப்படின்னு ஒண்ணு பைபிள்ல இருக்குதா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் மனுஷன் உருவாக்குனதுதான். உண்மையாகவே ஆண்டவர் வந்து ஒரு 40 நாள் உபவாசத்தை அவரே பண்றார். ஆனா அவரே அந்த 40 நாள் உபவாசத்தை அவர் உருவாக்கி அவர் இதுக்கு முன்னாடி கிடையாது. அவர் ஆனா வனாந்தரத்துல போய் ஊழியத்துக்கு போறதுக்கு முன்பாக அவர் பண்றாரு. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஒரு ஒழுக்கத்துக்காக, ஆவிக்குரிய ஒழுக்கத்துக்காக இந்த ஒரு 40 நாட்கள் உபவாசம் இருந்து நம்ம ஜெபம் பண்றது நம்மளுக்கு அது நல்லது அப்படின்ட்டு தான் நான் கண்டிப்பா அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனா இதுல இந்த 40 நாள் தொடங்குதுல, ஆஷ் வெட்னஸ்டேல இருந்து நீ தொடங்கு, உபவாசம் தொடங்கு, நீ குட் ஃப்ரைடே வரைக்கும் உபவாசம் இரு, எந்த கான்செப்டும் இதுக்குள்ள கிடையாது. ஆனா நம்மளுடைய ஒரு ஒழுக்கத்துக்காக எல்லா கிறிஸ்தவர்களும் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். ஆனா இந்த உபவாசங்கள் கண்டிப்பாக பிரயோஜனம், நம்மளுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம். இதை விட்டுருவாங்க. இதை விட்டுட்டு 40 நாள் நான் பூ வைக்க மாட்டேன், 40 நாள் நான் கறிமீன் சாப்பிட மாட்டேன், 40 நாள் நான் குடிக்க மாட்டேன், 40 நாள் நான் சினிமா பார்க்க மாட்டேன், 40 நாள் வந்து நான் பார்ட்டிக்கெல்லாம் போக மாட்டேன், 40 இன்னைக்கு இன்னிலிருந்து அந்த ஈஸ்டர் வரைக்கும் பரிசுத்தமா வாழ்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்பா நிறைய ஏஞ்சல்ஸ் எல்லாம் சுத்துவாங்க. ஆனா நான் கேட்கிறேன், கர்த்தர் அதை கேட்டாரா? கர்த்தர் அதை கேட்டார். இவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்கனாக்கா, ஆண்டவர் போயிட்டு திருப்பி வந்தார் பாருங்க. அவங்க அப்படி கண்ணு ஃபுல்லா நித்திரை மயக்கமா இருந்தாங்களாம். அந்த நித்திரை மயக்கத்துல இருக்கிறவங்க தான் இதெல்லாம் பண்ணிக்கிறது. பூ வைக்க கூடாது. யாருக்கு ஆண்டவர் கேட்டாரா ஃபர்ஸ்ட் அவர் பூ வைக்க கூடாதுன்னு? நான் ஒருவேளை இதை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா நீங்க யோசித்தா நல்லா இருக்குமே. ஆண்டவர் சொன்னாரா இந்த 40 நாள் பூ வைக்காத? ஐயோ அப்படியே பாப்பாத்தி மாதிரி பண்ணிப்பாங்க சிலர்லாம். ஐயோ கரிமீன் வேணாம், கரிமீன் வேணாங்க, எங்க வீட்டுக்குள்ள கரிமீனே வரக்கூடாதுங்க. எஸ் சாமி கேட்டாரா அத? இதை பத்தி நான் நிறைய முறை பேசியிருக்கிறேன். என்னுடைய ஒவ்வொரு பிரீச்சிங்லயுமே நான் சொல்லுவேன் இந்த 40 நாட்கள்ல. ஆனா இது கண்டிப்பா இப்படி கடினமா சும்மானா டுப்பாங்கூர் வேலையை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் இதை கண்டிப்பா நான் பேசுறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து எங்குமே கேட்கல, இப்படி நீ செய்யணும், நீ இப்படி இருக்கணும், நீ வந்து 40 நாள்ல வந்து சண்டை ஆண்டவர் கேக்குது, நீ சண்டை போடாத, பேசாதவங்கள்ட்ட போய் பேசு, நீ அன்பாயிரு, சந்தோஷமாயிரு. ஆண்டவர் இதைதான் சொல்றாரு. இதுக்குன்னு வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு இது, ஐயோ கருவாடை கொண்டு வராத, மீனை கொண்டு வராத, கறியை கொண்டு வராத,